ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் லீகல் லென்ஸ். இன்னைக்கு பிஎன்டபிள்எஸ்ல செக்ஷன் 483 படி பார்க்கலாம். ஸ்பெஷல் பவர் ஆஃப் ஹைகோர்ட் ஆர் கோர்ட் ஆஃப் செஷன் ரிகார்டிங் பெயில். ஹைகோர்ட்க்கும் கோர்ட் ஆஃப் செக்ஷனுக்கும் பெயில் ரிகார்ட் பண்ணுறதுக்கு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிற கண்டிஷன்ஸை நம்ம இதில் பார்க்கலாம். ஸோ செக்ஷன் 483 clause 1ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a high court or court of session may direct. ஹை கோர்ட்டும் கோர்ட் ஆஃப் செஷனும் பெயில் எந்த மாதிரி டைரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 483 clause 1ல சப்க்ளாஸ் ஏல என்ன சொல்கிறாங்கன்னா, that any person accused of the offense and is custody be released on bail. ஸோ அஃபென்ஸில் இருக்கிற எந்த ஒரு அக்யூஸ்டு பர்சனும் கஸ்டடியில் இருந்து பி ரிலீஸ் ஆன் பெயில், பெயிலில் வெளியே வரலாம். அண்ட் த அஃபென்ஸ் இஸ் எ நேச்சர் சஃபிஷியன்ட் இன் சப்செக்ஷன் கிளாஸ் 3 ஆஃப் செஷன் 480 சப்செக்ஷன் 3ல சொன்னபடி இருக்கிற கண்டிஷன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க பெயிலில் ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னும், மே இம்போஸ் எனி கண்டிஷன் வித் இஸ் கன்சிடர் நெசசரி ஃப்ரம் த ப்ரொபோஸ் மென்ஷன் இந்த சப்செக்ஷன். அந்த சப்செக்ஷனில் சொல்கிற நெசசிட்டி அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸில் பெயில் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத 483 clause 1 சப்க்ளாஸ் ஏல சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 483 clause 1 subclause B பற்றி பார்க்கலாம். that any condition imposed by the magistrate when relaxing any person on bail be set aside or modified. அதாவது கண்டிஷன் ஃபார் ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் அப்படி சொல்லியிருப்பாங்க. நம்ம ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் நம்ம கோர்ட்டில் கொடுப்போம். அதாவது அது எங்கே கொடுக்க முடியும்னா ஹை கோர்ட் இல்லைனா கோர்ட் ஆஃப் செஷனில் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதாவது டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், நம்ம பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அந்த மாதிரி கோர்ட்டில் மட்டும்தான் இந்த கண்டிஷன் ஆஃப் ரிலாக்ஸேஷன் கொடுக்குற ப்ராசஸே அங்கே தான் கொடுக்க முடியும். ஸோ த கண்டிஷன் இன் த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் டிபெண்ட் ஆன் வாட் ஆர்டர் யூ வாண்ட் டு ரிலாக்ஸ். சப்போஸ் ஒருத்தவங்க பெயில் நம்ம பெயில் ஒருத்தவங்க வெளியே வந்துட்டு ஸோ ஜட்ஜு மெஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட நாள் வரைக்கும் நீங்கள் கோர்ட்டில் இல்லைனா போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு சைன் பண்ணணும், டெய்லியும் போயிட்டு சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இவங்களும் போய் டெய்லியும் சைன் போடுவாங்க. சைன் போட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க பிஹேவியர் பார்ப்பாங்க. இவங்க பிஹேவியர் எப்படி இருக்குது, டெய்லியும் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கோர்ட்டுக்கு டெய்லியும் சைன் போட்டாங்களா, அந்த மாதிரி பிஹேவியர்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா அவங்க ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் இவங்க போடுறாங்க அப்படின்னா அந்த ரீசன்ஸ்லாம் எப்படின்னு இருக்குன்னா, ஜென்யூன் நெசசிட்டியாக இருக்கணும். ஒரு ஜாபுக்காக நான் வெளியே போகிறேன், இல்லை மெடிக்கல் கண்டிஷனுக்காக நாங்கள் வெளியே போகிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயம்லாம் ஒரு ஜென்யூனான ரீசனாக இருக்கு அப்படின்னா மட்டும்தான் இந்த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷன் போட முடியும். அப்படி போட்டதுக்கப்புறம் ஜட்ஜ் முடிவெடுத்து இந்த ரிலாக்ஸேஷன் பெட்டிஷனை நம்ம ஏற்றுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் இந்த பெயில் செட்டிசைட் பண்ண முடியும் இல்லை மாடிஃபைட் பண்ண முடியும். ஸோ ப்ரொவைட் தட் த ஹை கோர்ட் ஆர் த கோர்ட் ஆஃப் செஷன் ஷல் பிஃபோர் கிராண்டிங் பெயில் டு தி பர்சன் ஹூ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் தி அஃபென்ஸ் விச் இஸ் ட்ரையபிள் எக்ஸ்க்ளூசிவ் பை த கோர்ட் ஆஃப் செஷன் ஆர் விச் thought not so triable is punishable with. இது எந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் சூட்டபிள் ஆகாது அப்படின்னா, இம்ப்ரிசன்மெண்ட் ஃபார் லைஃப் அந்த மாதிரி கண்டிஷன்ஸ், அந்த பனிஷ்மெண்ட் வாங்கினவங்களுக்குலாம் இந்த பெயில் மாடிஃபை ஆகாது. டு கிவ் நோட்டீஸ் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் ஃபார் பெயில் டு த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் unless it is for the reason to be recorded in writing on the opinion that is not practicable to give such notice. ஸோ இந்த விஷயம், இந்த பெயில் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷன்ஸ் நம்ம பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிட்ட இந்த நோட்டீஸாக கண்டிப்பாக சென்ட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதும். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ரொவைட் ஃபர்தர் தட் த ஹை கோர்ட் ஆர் த கோர்ட் ஆஃப் செஷன் ஷல் பிஃபோர் கிராண்டிங் பெயில் டு தி பர்சன் ஹூ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் தி அஃபென்ஸ், அந்த அஃபென்ஸ் செஞ்ச அக்யூஸ் ட்ரையபிள் அண்டர் செஷன் 65 or subsection clause 2 of
செக்ஷன் 70 ஆஃப் பிஎன்எஸ் 2023 கிவ் நோட்டீஸ் ஆஃப் த, அதாவது செக்ஷன் 65 செக்ஷன் 17. செக்ஷன் 65 என்ன அப்படின்னா ரேப், பனிஷ்மெண்ட் ஃபார் ரேப், ரேப்பை ஈடுபட்ட அக்யூஸ்டும். செக்ஷன் 17 அதாவது கேங் ரேப், அதில் ஈடுபட்ட அக்யூஸ்டும் இந்த பெயிலுக்கான பெயில் அப்ளிகேஷன்ஸ் அவங்க கொடுக்கணும் அப்படின்னா டு கிவ் த நோட்டீஸ் ஆஃப் த அப்ளிகேஷன் ஃபார் பெயில் டு த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். பிபி கிட்ட எத்தனை நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னா 15 டேஸ்க்குள்ள நம்ம அந்த நோட்டீஸை அவங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். ஸோ கிளாஸ் 3ல a high court or court of session may decide that any person who has been released on bail under this chapter be accused and commit him to custody. ஸோ அவங்கள வெளி விடலாமா இல்லை அவங்கள கஸ்டடி எடுத்துக்கலாமா அப்படிங்கிறத ஹை கோர்ட் இன்னும் கோர்ட் ஆஃப் செஷன் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும், அந்த பர்சனை டைரக்ட் பண்ண முடியும்.